செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் செய்வதற்கு முன், சொல்வதற்கு முன் ஒரு மனிதருக்கு வணக்கம் செய்ய ஆசைப்படுகிறேன். அவர் யார் என்றால், இரும்பு மனிதன் என்ற பெயர் பெற்றவன். சர்தார் யாரை சொல்கிறீங்க? சர்தார் வல்லபாய் பட்டேலை சொல்கிறீங்களா? இல்லை செல்வங்களே, நரேந்திர சௌத்ரி என்ற ஒரு நமது இந்திய இராணுவ வீரர் ஒருவர் இருந்தார். அவர் இறக்கப் போகும் அந்த கடைசி நிமிடத்திலே இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சேவையை செய்துவிட்டு போனார். என்ன சேவை என்றால், பயங்கரமான குண்டு, வெடிகுண்டு அழிக்கும் சக்தி பெற்ற அந்த குண்டுகளை பல இருந்தன. எத்தனை என்றால், ஒரு 256 குண்டுகளை அவர் செயல் இழக்க செய்தார். அவைகள் வெடிக்க விடாமல் அதனுடைய சக்தியை நாசம் பண்ணிவிட்டு அந்த குண்டுகள் செயல் இழக்க வைத்தார். அந்த சமயத்திலே ஆராய்ச்சியின் பொழுது அவர் விபத்துக்குள்ளாகி இறந்துவிட்டார். அவைகளை செயலிழக்க வைக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால் அவர் இறந்து போனார். நாட்டுக்கு செய்த பெரும் சேவைகளில் அது ஒரு பெரிய சேவை. பாருங்கள், அந்த குண்டுகள் ஒரு குண்டு வெடித்தாலே ரொம்ப சேதமாகும். 256 குண்டுகளை அவர் செயலிழக்க வைக்கும் பொழுது அவர் தன் உயிரை இழக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது. அவருக்கு முதலில் வணக்கம் செய்துவிட்டு உங்களுக்கு நான் வணக்கம் செய்கிறேன். வணக்கம் செல்வங்களே. பாருங்கள், நரேந்திர சௌத்ரி போன்ற பல வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் நமக்கு இன்னும் தெரியவில்லை, ஒவ்வொன்றாக வெளியே வருகிறது. இவரை போன்ற பல நரேந்திர சௌத்ரிகள் இருந்தால் இந்த நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விஷ குண்டுகளையும் செயலிழக்க இருப்பார்கள். இவருக்கு பின் வரப்போகிறார்கள், எதிர்பார்ப்போம். அவருக்கு நமது நாட்டு வீர வணக்கத்தை, மரியாதையை செலுத்தி கொண்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அவர் இயற்கையாக மரணத்தை சந்திக்கவில்லை. அந்த 256 குண்டுகளை செயலிழக்க வைக்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கும்போது அதில் ஏற்பட்ட விபத்தினால் அவர் இறந்து போனார். பாருங்கள், இறக்கும்போதே அவர் சேவை செய்து கொண்டே இருந்தார். அந்த சேவையினாலேயே அவர் மரணத்தை சந்தித்தார். அவருக்கு நாம் எல்லோரும் நன்றி சொல்லுவோம். சரி செல்வங்களே, வணக்கம்.